ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சேனல் வியூஸ் போகணும் அப்படின்னா தம்ப்நெயில் கிளிக் பைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது ஃபேஸ் வச்சு ஃபேஸ் அதாவது தம்ப்நெயிலில் ஃபேஸ் இருக்கிற தம்ப்நெயில் கிரியேட் பண்ணால் அதிக வியூஸ் போகுமா, இல்லை ஃபேஸே இல்லாத ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணால் அதிக வியூஸ் போகுமான்னா, முகம் உள்ள சேனல் அதாவது ஃபேஸை வந்து நீங்கள் உங்கள் தம்ப்நெயில் இமேஜில் வைக்கிற சேனல் தான் அதிக கிளிக் பைட் ஆகும், நல்ல வியூஸ் போகும். அதுக்காக நம்ம ஃபேஸ் வைக்கலை அப்படின்னா வியூஸ் போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே போகும். பட் உங்களுடைய சேனல் ஃபேஸ்லெஸ் சேனலாக இருந்தால் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை முகத்தை எல்லாம் காமிச்சு வீடியோ போகிற சேனலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃபேஸை ரெகுலராக எந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணுவீங்களோ அதை தம்ப்நெயிலில் வைங்க. இல்லை அப்படின்னா அதிக வியூஸ் போகாது. இப்போ சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, என்னுடைய வீடியோக்கள் மேக் பண்ணல, இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன், இதில் என்னுடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சேன் அப்படின்னா உடனே நீங்கள் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, செல்வாடெக் சேனல்லேருந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே என்னுடைய ஃபேஸ் வைக்காமல் நான் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி போடுறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு சேனலில் வீடியோ வந்திருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு ஸ்வைப் பண்ணி விட்டு போயிடுவீங்க கவனிக்காமல். ஸோ அதிக அட்ராக்ஷன் கொடுக்குறது எதுனா ஃபேஸ் உள்ள தம்ப்நெயில் தான் அதிக கிளிக் பைட் ஆகும். உங்கள் சேனலுக்கும் இது மாதிரி ஃபேஸ் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோலாம் போடுறீங்கன்னா ஃபேஸ் உள்ள தம்ப்நெயிலே வைங்க. ஃபேஸ்லெஸ் சேனலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வைக்க வேண்டிய அவசியங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் வச்சிங்க அப்படின்னா நல்ல வியூஸ் போகும். யூடியூப் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.